அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 38க்குள் நாம் நுழைகிறோம். செல்வம் உடைக்கும் படை, தன்னை வியந்து தருக்கலும், தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்கலும், முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும், இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. திரிகடுகம் 38. இன்று முதல் கருத்து, தன்னை வியந்து தருக்கலும். ஒருவரது செல்வத்தை அழிக்கின்ற கருவியாக இருக்கக்கூடியவை 3 என்று சொல்லப்படுகிறது. ஒன்று செருக்கு, மற்றொன்று கோபம், மூன்றாவது பேராசை. இந்த வகையில் முதல் கருத்தாக செருக்கு என்று பார்க்கப்படுகிறது. செருக்குடையோர் சிதறடிக்கப்படுகிறார். தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுகிறார், தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுகிறார் என்று விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியும் இந்த கூற்றை ஒரு பாடலாகவும் பாடியிருக்கின்றார்கள். வள்ளுவர் ஒன்றினை பதிவு செய்வார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. செல்வர்களாக, அறிவாளர்களாக, வலிமை படைத்தவர்களாக, பல்வேறு வாய்ப்புகளை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் போன்று பணிவாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. மற்ற எல்லாரையும் விடவும் கூடுதலாக பணிவாக இருக்க வேண்டும். ஆக பதவி வரும்போது, வாய்ப்புகள் வருகின்ற போது இங்கு பணிவு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுதான். அப்படி என்றால் இங்கு தன்னுடைய நிலையை அறிந்து பார்த்து அதன் அடித்தளத்தில் இந்த செருக்கில்லா தன்மை, இந்த பணிவுத்தன்மை அது மேலோங்கி நிற்க வேண்டும். அதற்கு தன்னைத்தானே அறிகின்ற அந்த ஒரு அறிவாற்றல் வேண்டும். சாக்ரட்டிஸ் கூறுவார், உன்னையே நீ அறிந்து வாழ வேண்டும். அதை ஒரு பாடலாகவும் இங்கு பாடியிருக்கிறார்கள். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதற்கு நம்மை நாம் அறிய வேண்டும். அறிந்துவிட்டால் நாம் யார், என்ன நிலை, எங்கு நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்கிறோம், எது சிறப்பு என்றெல்லாம் அந்த மேன்மை தன்மைகள் நமக்குள் இங்கு பொங்கி வழியும். அதன் அடித்தளத்தில் சிந்திக்கின்ற ஒருவர் செருக்கு உடைய தன்மையிலிருந்து விடுபட்டு விடுவார். செருக்கு இல்லையேல் அவர் உயர்வுதான். ஆத்திசூடியில் அவ்வை ஒரு கருத்தை சொல்வார், உடையது விளம்பேல். உங்கள்கிட்ட எதெல்லாம் சிறப்புக்குரியனவாக இருக்கிறவோ அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்திட்டு இருக்காத. செய்கிறதெல்லாம் செய்து முடித்துவிட்டு, நாங்கள் செய்ய வேண்டியதான் செய்தோம், எங்கள் கடமையைத்தான் செய்தோம், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் என்கின்ற அளவில் இருக்க வேண்டும் என்று இயேசு சுட்டி காட்டுகிறாரே, அந்த வகையில் தான். விளம்பரம் செய்யாதே, பணிவோடு இரு, செருக்கு வேண்டாம், ஆன்மீக செருக்கு கூட வேண்டாம். ஆன்மீகத்தில் ஒருவர் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறார், எவ்வளவு சிறப்பாக இருக்கிறேன் என்கிற அந்த எண்ணமே அப்படியே தவிடுபொடியாக்கிவிடும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வியந்து. வியந்து என்கிற சொல்லை இன்று நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த செய்வொழியில். ஆக வியந்து என்றால் என்ன? அது ஒரு வியப்பு நிலை, வியப்பு கொண்டு. ஆச்சரியம் என்பது தமிழ் அல்ல, ஆனால் அதை பலமுறை பயன்படுத்துகிறோம். ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியம் என்றால் அது சமஸ்கிருத சொல். அதற்கு நல்ல தமிழ் சொல் வியந்து, வியப்பு கொண்டு. வியன்முறை, அதுவும் நல்ல ஒரு தமிழ் சொல்லாக இருக்கிறது. ஆக ஒண்டர்ஃபுல் என்கிற அந்த ஆங்கில சொற்களை எல்லாம் கூட நாம் தவிர்த்து விட்டு, அதை போன்று வாவ் என்று சொல்கிறாங்க பாருங்க, அப்படியெல்லாமல் வியன், சிறந்த வியன் என்கிற வகையிலெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். இப்படி இந்த வியந்து, வியப்பு, வியன் என்கிற இந்த சொற்களை எல்லாம் நாம் பயன்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு பெயர் கூட இப்படி வைக்கலாம், வியனரசு, வியனி, வியனாள் என்று கூட நாம் சிந்திக்கலாம். நன்று. இப்படி இந்த வியந்து நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்கிற தன்மை இல்லாமல், யாரேனும் பெருமைப்படுவதாக இருந்தால் ஆண்டவரை முன்னிட்டு பெருமைப்படுக, ஆண்டவரை குறித்து பெருமைப்படுக என்றுதான் நாம் பார்க்கணும். இந்த வகையிலெல்லாம் முடிவெடுத்து கொண்டு திரிகடுகம் சுட்டுகின்ற இந்த செருக்கற்ற தன்மையிலான வாழ்க்கை முறை, அதை ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை
திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.